இவங்களுக்கு மேலே உடம்புல இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த பெரியம்மா போட்டது தான். இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு 3 days வந்து கண்டினியூஸாக இன்ஜெக்ஷன் பண்ணோம். அவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வந்து பெருசாக காமிச்சிருக்க மாட்டேன். இவங்களை ஏதாவது வீடியோ எடுத்தோம் அப்படின்னா மற்றவங்க கோச்சிப்பாங்க அப்படின்றதுனால இவங்களை எதுவுமே செய்யலை அந்த டைமில். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10 வெத்தலை, அதுக்கப்புறம் 10 மிளகு, கொஞ்சம் கல் உப்பு, அதுக்கப்புறம் 4வது நாட்டு சக்கரை. இதை 4ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்கள இப்படி வாயை பிடிச்சி அந்த நாக்கில் வந்து அதை தடவி விடணும். அதுக்கப்புறம் அடுத்ததை சொல்கிறேன். இந்த உடம்புல இந்த மாதிரி தடிப்பாக இருக்குல்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு அம்மா போட்டது தான். இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி பண்ணுறதுக்கு கத்தாழை, மஞ்சத்தூள், வேப்பெண்ணெய், வேப்பந்தலை, குப்பமேனி தலை, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று போட்டோம், மருதாணி தலை. இந்த எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி உடம்புல எந்தெந்த இடத்துல தடிப்பாக இருக்கோ அந்தந்த இடத்துல தடவணும். அது இல்லாமல் முழுசாகவே தடவணும். அப்படி தடவும் போது உடம்பு வந்து கூலிங் ஆக்கும். அவங்கள அந்த கூலிங் ஆக்கும்போது கூலிங் ஆக்குச்சு அப்படின்னா அந்த ஹீட் வந்து குறையும் போது அவங்களோட அம்மா வந்து குறையும். அதுக்கப்புறம் இந்த பெருசாக இந்த காய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம். அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரேவை காமிக்கிறாருங்க. ஸ்ப்ரே தான் அது. இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் எல்லா காயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கேயாவது வீங்கி இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து டாக்டர்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நானும் ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு வீங்கி இருக்குது, அதெல்லாம் வந்து வீக்கம் வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ண வேண்டியது. 1 or 2 days யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்களும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இதில் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி காலையில் இவளுக்கும் மகாலட்சுமிக்கும் சண்டை. இவ என்ன பண்ணா அப்படின்னா, மகாலட்சுமியை போய் தலையோட முட்டியிருக்கா. இந்த பாருங்க, இந்த தலையில் முட்டி அந்த தலைக்கிட்ட காயமாக இருக்குது. அந்த காயத்துக்கு இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணாலும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சரியே, இவங்களை தனியாக கட்டணுமா அப்படின்னு கேட்பீங்க. இவங்க 10 பேர் இருக்காங்க. இவங்க 10 பேர் கூட தான் நாங்கள் கட்டியிருந்தோம். பட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இருக்கீங்க, இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த சாணி வந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இந்த சாணி எப்பயுமே அவங்க பக்கத்துலேயே இருந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள். அதை வந்து அதில் உட்காந்து இவங்க மேலே உட்காந்து ஈயோ அடுத்தவங்கள்ட்ட போச்சு அப்படின்னா தான் அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். பட் இவங்களை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 9 பேரும் தப்பிச்சுப்பாங்க. இவங்க மேலே உட்கார்ற வந்து அடுத்தவங்கள்ட்ட போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் இதில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு டாஸ்க்கு.